கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 daysக்கான ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 daysக்கான தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சப்தம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒன்று காண்பிக்கப்படுது. அங்கே கடந்த 2 வாரத்துக்குள்ளே 2 மாணவர்கள் இறந்து போயிடுறாங்க. இப்போ அந்த காலேஜுக்குள்ளே ஆவி பேயின்னு ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இப்படி அடுத்தடுத்து மரணங்கள் எல்லாம் அங்கே அரங்கேறுது அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் ஊருக்குள்ளே புரளியை கிளப்பி விட்டு இப்போ அந்த காலேஜுடைய மேனேஜ்மெண்ட்டில் ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி ஒன்று நடக்குது. அங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சார், இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன அப்படின்னா, நம்ம மும்பையிலிருந்து ஒரு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டரை இங்கே கூப்பிட்டு வர்றோம். 10 நாள் டைம் கொடுத்து அதுக்குள்ளே அந்த காலேஜில் பேய் பிசாசி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுப்பான்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை அவங்ககிட்ட வாங்குகிறோம். நேர அந்த ரிப்போர்ட்டை ப்ரெசன்ட் மீடியாவில் வெளியே விட்டுறோம். அப்போ இந்த காலேஜில் எதுவுமே கிடையாது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் அதை வெளியே விட்டுட்டோம் அப்படின்னாலே அடுத்த வருஷம் அடுத்த அட்மிஷன் ஆரம்பிக்க போகுது. அப்போ நமக்கு பிரச்சனை இருக்காது. தேவையில்லாமல் அந்த காலேஜை பார்த்து பயந்து எவனும் ஜாயின் பண்ணாமல் போயிட மாட்டான். அதனால் இதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி ஒரு பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டரான நம்ம படத்துடைய கதாநாயகனுக்கு இந்த பொறுப்பை கொடுத்து களத்தில் இறக்கி விடுது அந்த காலேஜுடைய நிர்வாகம். இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகன் இந்த கேஸை எடுத்துகிட்டு அவர் களத்தில் இறங்கினதுக்கப்புறம் அவரே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அங்கே அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஈரம், 6வது சினம், குற்றம் 23 அப்படின்னு சொல்லி த்ரில்லர் ரசிகர்கள்கிட்ட ரொம்ப ஃபேமஸான அவங்களுக்கு பிடிச்ச படங்கள் எல்லாத்தையும் இயக்குன அறிவழகனுடைய இன்னொரு வித்தியாசமான அட்டம்ப்ட் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது படம் பார்த்து முடியும் போது நமக்கு தெரியுது. போதாதுக்கு இவங்களே என்கிரெடிட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் ரெஃபர் பண்ணோம், எப்படியெல்லாம் பண்ணணுங்கிற பல விஷயங்களை இவங்க என்கிரெடிட்டில் விட்டுருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதே இந்த படம் வித்தியாசமான ஒரு அட்டம்ப்டாக இருக்கும் போலங்க, டெஃபினட்டாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒன்று நமக்குள்ளே வரத்தான் செய்யுது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய மிகப்பெரிய பலமே என்ன அப்படின்னா, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த படத்தை இந்த டீம் எப்படி கன்சீவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயம்தான். குறிப்பாக இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க்கு அட்டகாசமாக இருக்கும். பட் இதெல்லாம் நல்ல டால்பி அட்மாஸ் இருக்கக்கூடிய, நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடிய, பக்காவான நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய தேட்டர்ஸில் பார்த்தா மட்டும்தான் உங்களால் சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டு எந்தளவுக்கு இன்டென்ஸான ஒரு டீட்டெயில் ஒர்க்கை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் இந்த இடத்துல பேய் இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு ரூமாக போய் அந்த காலேஜுக்குள்ளே இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அந்த தருணங்களாகட்டும், யாருக்குமே கேட்காத வாய்ஸு தனக்கு மட்டும் கேட்குதே அப்படின்னு உணரக்கூடிய அந்த தருணமாகட்டும், ஒரு லைப்ரரி சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அந்த சீக்வன்ஸை பர்ஃபார்மன்ஸில் ஹோல்ட் பண்ண விதமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஆதி இந்த கதைக்கு இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி லக்ஷ்மி மேனனும் சரி, ரெடின் கிங்ஸ்லேயும் சரி, 2 பேரும் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே என்ன தேவையோ அதை ஸ்க்ரீனில் கிளியராக கொண்டு வந்திருக்காங்க. 2 ஆர்டிஸ்ட்டு, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட்டு 2 பேர், அதை கேமியோ பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது. பட் அந்த கதாபாத்திரங்களை பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னு சொல்லி இங்கே நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அது ஒரு ஸ்பாய்லராக ஆகிடும். நீங்கள் படம் பார்க்கும்போது அது என்ன யார் அப்படிங்கிறது நீங்கள் தியேட்டரில் போய் ஒரு சர்ப்ரைசிங் விஷயமாகவே உங்களுக்கு இருக்கட்டும், அங்கேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அருண் பத்மநாபனுடைய சினிமோட்டோகிராஃபியில் விஷுவலி அப்பீலிங்காக இந்த படத்தை அவர் கன்சீவ் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன மாதிரி ஆங்கிள்ஸை ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிற விதமாகட்டும், இதுக்கான டோனை செட் அவுட் பண்ண விதமாகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தேவையான விஷயத்தை அவர் செட் அவுட் பண்ண டிஐ டீமு இதுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மங்கள் இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரியே
அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த டார்க் டோனை அவங்களுமே செட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் தான் இந்த படத்துக்குடைய அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கான மூடை நமக்கு செட் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவேன். அதே மாதிரியே தமனுடைய மியூசிக்கு பல காட்சிகளை அடுத்த கட்டத்துக்கு டெஃபினட்டாக அள்ளி எறிஞ்சிட்டு போகத்தான் செய்யுது. சில கூஸ் பம்பான மொமெண்ட்ஸ் இருக்குது. அது தமன் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் அட்டகாசமாக எலிவேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாப்புல. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த படத்தில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஒரு காலேஜு, அங்கே அடுத்தடுத்து நிகழக்கூடிய மரணங்கள், இந்த மரணங்களுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மர்ம பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான விடையை தேடி களத்தில் இறங்குற கதாநாயகன், அவர் இந்த கேஸை எடுத்துகிட்டு களத்தில் இறங்கினதுக்கப்புறம் அவர் சந்தித்த பிரச்சனைகளும் சம்பவங்களும் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராகத்தான் இந்த கதைக்களம் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லப்பட்டால் கூட அந்த இன்ட்ரோல் பிளாக்கை தவிர மீதி எல்லாமே ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மோடில் தான் இந்த திரைக்கதையே நகர்த்தப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அளவுக்கு ஒரு சில இம்ப்ரெசிவான விஷயங்களை செகண்ட் ஹாஃப்லேயும் இவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. இன்னொரு பக்கம் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்படிங்கும்போது அந்த ஜம்ப்ஸ்கேர்ஸ் ஆகட்டும், சும்மா அள்ளுற மாதிரி 2-3 சீனுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை, அந்த ஹை மொமெண்ட்ஸை இவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கான ஸ்கோப்பு இந்த படம் நெடுகளும் இருக்குது, குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் நெடுகளுமே இருக்குது. ஆனால் இவங்க அந்த ஹாரர் எலமெண்ட்டை ஜம்ப்ஸ்கேர்ஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு எங்கேயுமே பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணவே கிடையாது. அதையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணி அந்த விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தால் இன்னும் செம்மையாக இருந்திருக்குங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இது எல்லாமே போக இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் தான் உண்மையாக முக்கியமான கதை ஒன்று இருக்குது, ஒரு எமோஷனல் ட்ராமா ஒன்று இருக்குது, ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, ஒரு சில சர்ப்ரைசிங் எலமெண்ட்ஸ்னு எல்லா விஷயங்களும் செகண்ட் ஹாஃபுக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த செகண்ட் ஹாஃப் சொல்லப்பட்ட விதத்தில் நமக்கு அந்த எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது போதுமான அளவு கிடைக்கல. அதனாலேயே இந்த செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பேக்டை விடணுமோ அந்த அளவுக்கு இம்பேக்டை நமக்கு விடலையோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு ஒரு சின்ன ஃபீலு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வித்தியாசமான கதைக்களம் தான், ஹாரர் த்ரில்லர் ரசிகர்களை கவரக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இது. ஆனால் இந்த கதை சொல்லப்பட்ட விதத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் செகண்ட் ஹாஃபுக்கு கதைக்களம் நகரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஹாரர் எலமெண்ட்ஸை ஒர்க் அவுட் பண்ணி அந்த எமோஷனல் கனெக்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னுமே ஒரு பெட்டராக நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஆனால் இந்த படத்துடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு, குறிப்பாக நல்ல டால்பி அட்மாஸில் சவுண்ட் சிஸ்டம் இருக்கக்கூடிய நல்ல தியேட்டர்ஸில் போய் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துடைய அந்த சவுண்ட் டிசைனிங் ஒர்க்கை உங்களால் அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அதுக்காக ஒரு தடவை நீங்கள் அட்டம் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.